السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم يا أيها الناس أظلكم شهر رمضان شهر مبارك إلى آخر الحديث. கண்ணிமிக்க சகோதர பெரியார்களே, ஷாபானுடைய 12 அல்லது 13வது பிறையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 2 வாரங்களில் கிட்டத்தட்ட 17-18 நாட்களில் ஒரு முபாரக்கான மாதங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்னாடி இருந்து ரமலானை பற்றி ஞாபகப்படுத்துவார்கள். அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபுடைய மாதத்தில் பரக்கத் செய்வாயாக, ஷாபானுடைய மாதத்தில் பரக்கத் செய்வாயாக, ரமலான் வரை எங்களை கொண்டு போய் சேர்ப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார்கள். எதற்கென்று சொன்னால், ரமலானுடைய முக்கியத்துவத்தை சமுதாயத்துக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி. ரமலான் எவ்வளவு முக்கியமான மாதம், எவ்வளவு பரக்கத் பொருந்திய மாதம், ஏனைய மாதங்களை போன்றல்ல, வருது போகுதுன்றல்ல, மாறாக ரமலானுடைய காலத்தை கண்ணியப்படுத்தி அதை கொண்டு பிரயோஜனம் அடையவேன் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு துஆ செய்திருக்கின்றார்கள். முஅல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்களுடைய தன்மை என்னென்று சொன்னால், 6 மாதங்களாக ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கான துஆ செய்து கொண்டிருப்பார்கள். 6 மாதங்களாக, ரமலானுக்கு 6 மாதத்துக்கு முன்னிருந்தே துஆ செய்வார்கள். ரமலான் வரை எங்களை கொண்டு போய் சேர்ப்பாயாக என்று துஆ செய்வார்கள். ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டால் 6 மாதங்கள் வரைக்கும் ரமலானுடைய கபூலியத்துக்கான துஆ செய்வார்கள். இன்னைக்கு எங்களுக்கு அதை பற்றி எந்த கணக்குமே கிடையாது. ரமலான் வருதா போகுதா அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த வித்தியாசமும் கிடையாது, அதுக்கான எந்த தயாரிப்பும் கிடையாது. பிறை பார்த்தாங்களா, இன்றைக்கு என்ன மாதம், இஸ்லாமிய மாதப்படி எப்போ ரமலான், அதை பற்றி எந்த கணக்கும் கிடையாது. மிகப்பெரிய நஷ்டம் சகோதரர்களே. யஹ்யா இப்னு அபீ கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சலஃபு சாலிஹ்களுடைய துஆ என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அல்லாஹும்ம ஸல்லிம்னி லி ரமலான் வ ஸல்லிம் லி ரமலான் வ தஸல்லமுஹு மின்னி மக்பூலா. அவங்க துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லிம்னி லி ரமலான், ரமலான் வரையும் என்னை சலாமத்தாக, சுகதேகியாக, ஆரோக்கியமாக கொண்டு போய் சேர்ப்பாயாக. வஸல்லிம் மின்னி ரமலான், இது மாதிரி ரமலானை என்னை விட்டும், என்னுடைய தீங்குகள் விட்டும் பாதுகாப்பாயாக. அப்படின்னா ரமலான்ல என்னால் எந்த பாவம் நடக்கக்கூடாது, எந்த மாறுபாடு நிகழக்கூடாது, எந்த குற்றமும் நான் செஞ்சிடக்கூடாது. ரமலானுடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை பாதிக்கும் விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது என்று துஆ செய்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான மாதம் தான் ரமலான். வத்தஸல்லமுஹு மின்னி மக்பூலா முத்தகப்பலா, எங்களுடைய புறத்தில் இந்த ரமலானை கபூல் செய்யப்பட்டதாக நீ ஈடேற்றம் உள்ளதாக பெற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்வார்கள். இன்றைக்கு நாங்கள் எங்களோட மனசை தொட்டு பார்த்து கேட்டுக்கொள்வோம், நாங்கள் இந்த துஆ இல்லாட்டி வேற ஏதாவது துஆ ரமலானுக்கான துஆ செய்திருக்கிறோமா? இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களாக துஆ செய்திருக்கின்றார்கள். இறைநேசர்கள், நல்லடியார்கள் 6 மாதங்களாக துஆ செய்திருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அல்லன்னு அர்த்தம். 6 மாதங்களை விடுங்க, 2 மாதமாக துஆ செய்திருக்கிறோமா? இல்லை சகோதரர்களே. இனி இருக்கக்கூடிய நாட்களில் நாங்கள் துஆ செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத் மிக்க மாதங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாபான்லே சொல்லுவார்கள், அவ்வல்லக்கும் ஷஹ்ருன் முபாரக், உங்களிடத்தில் ஒரு முபாரக்கான மாதம் வந்திருக்கின்றது, நெருங்கி இருக்கின்றது, அதனுடைய வருகை நெருங்கிட்டது. உயர்ந்த ஒரு மாதம் உங்களிடத்தில் வரப்போகின்றது. ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம், ஷஹ்ரு முபாரக்,
பரக்கத் பொருந்திய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு உயர்ந்த ஒரு மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கின்றது, அதுக்கு தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள். அதில் எல்லாரும் நோன்பை பகல் நேரங்களை கடமையாக்கி இருக்கின்றார். வசனந்துலக்கும் கியாமஹு, அதனுடைய இரவுடைய தொழுகை உங்களுக்கு சுன்னத்தாக நான் ஆக்கியிருக்கின்றேன், எனக்கு முழுமையான தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். मुहतरम हज़रात, अभी शाबान के 12 या 13 तारीख आज और 17 या 18 दिन बाकी हैं रमज़ान में मुबारक हमारे पास आने के लिए। रमज़ान एक बाबरकत महीना है, नेकियों के कमाने के ज़्यादा से ज़्यादा कमाने के सीज़न है, इसलिए इस महीने की तैयारी हमें करना है। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम 2 महीने पहले से ही रमज़ान के आमद के लिए दुआ करते थे। अल्लाहुम्मा बारिक लना फी रजब व शाबान व बल्लिगना रमज़ान। ये अल्लाह हमें हमारे लिए रजब और शाबान के अंदर बरकत अता फरमाए और रमज़ान तक हमें सलामत के साथ पहुँचा दे। और सलफ़ुस सालिहीन मुअल्ला रहमतुल्लाह अलैह कहते हैं कि सलफ़ यानी सहाबा, ताबीन, तबा ताबीन, अल्लाह के नेक लोग, उनकी आदत शरीफा ये थी कि वो ये दुआ करते थे कि 6 महीने से रमज़ान तक पहुँचने के लिए दुआ करते थे। रमज़ान हमें दे दे, हम रमज़ान तक हमें सलामत के साथ पहुँचा दे, और 6 महीने के बाद रमज़ान गुजर जाए तो 6 महीने तक रमज़ान की कबूलियत के लिए दुआ करते थे। जो रोज़ा हमने रखा, जो नमाज़ें हमें पढ़ी, उसके कबूल करने के लिए दुआ करते थे। और यहया इब्न अबी कसीर रहमतुल्लाह अलैह कहते हैं सलफ़ुस सालिहीन की दुआ में से ये होती थी अल्लाहुम्मा सल्लिमनी रमज़ान, अल्लाहुम्मा सल्लिमनी ला रमज़ान व सल्लिम लिया रमज़ान व तसल्लमहु मिन्नी मुतक़ब्बला। इनकी दुआ ये होती थी अल्लाह मुझे सलामत के साथ रमज़ान तक पहुंचा दे, जिंदा और बीमारियों से साफ और जिस्म की ताकत के साथ, मशगूलियतों से फारिग, मुझे रमज़ान तक सलामत के साथ पहुंचा दे। यानी रमज़ान तक जिंदा रख नहीं, बल्कि सलामत के साथ मुझे रमज़ान तक पहुंचा दे, सलामती के साथ। सल्लिम लिया रमज़ान, और रमज़ान को मुझसे सलामत के साथ रख दे। यानी रमज़ान में पाऊँ और रमज़ान के पाने के बावजूद भी अगर उससे मुस्तफ़िद न हो, बल्कि गुनाहों से, बदअमालों से, बुरे कामों से मैं रमज़ान को ज़ाय न करो, रमज़ान को मैं सलामत के साथ पालूं और सलामत के साथ रमज़ान का आगे पहुंचा दूं। यह सलफ़ुस सालिहीन की दुआ थी। आगे वतसल्लमहु मिन्नी मक़बूला मुतक़ब्बला, और रमज़ान को मुझसे कबूल के साथ ले ले, मकबूल ले ले। यानी रमज़ान को इस तरीके से मैं अमल कर लो जो जिसको तू कबूल कर ले। आमाल मतलूब नहीं बल्कि आमाल मुतक़ब्बला, जिस अमल को अल्लाह कबूल करे वो अमल मतलूब हैं, इसकी दुआ करते थे। आज हमें, मैं भी आप भी अपने आप को देखना है, रमज़ान हमारे सर तक आ गया है। अज़ल्लकुम रमज़ान, अल्लाह के नबी ने फरमाया आपके साया जैसे बादल के साये सर पे पड़ता है, ऐसा ही रमज़ान का साया आप पर पड़ चुका है। शहर मुबारक, ये मुबारक बाबरकत महीना है, बाबरकत महीना है। उसके रोज़े का अल्लाह पाक ने आप पर फ़र्ज किया है, और मैं आपकी उसकी क़ियामुल लैल को, रात की इबादतों को मैं आप पर सुन्नत किया हूँ। तो आज हमें अपना आप से देखना, पूछना है, हमने 6 महीने से दुआ कर रहे हैं या कम अज़ कम 2 महीने से जैसे अल्लाह के नबी करते थे, या अभी 1 महीना भी बाकी नहीं, हम अभी तक किए हैं? नहीं भाई, ये तो बड़े अफसोस की बात है। इतनी बाबरकत सीज़न, नेकियों के कमाने का वक्त हमारे पास आ रहा है, बल्कि अल्लाह का मेहमान आ रहा है। हम उसकी क्या आमदनी की, उसके इस्तिकबाल के लिए क्या तैयारी हमने किया है? गण्यमिக்க சகோதரர்களே, பெரியார்களே,
ரமலானுடைய மாதம் எங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கின்றது, நெருங்கிவிட்டது. மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இது, மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். மிகப்பெரிய நன்மைகளை, அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, இத்கும் மினன் நார் போன்ற மிகப்பெரிய அந்தஸ்துகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது. ஆனா இன்றைக்கு அதை பத்தி எனக்கு எந்த சந்தோஷம் இல்லை. ஆனா ரமலானுடைய மாதத்திலே வருகை இருக்கிறதே மூமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வருகையாக இருக்கும். குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு இவைகள் உங்களிடத்தில் வருகின்றது. வ பிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இதைக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஹுவ கைரு மிம்மா யஜ்மஊன். மார்க்கத்திலே விஷயங்கள் இருக்கிறது, குர்ஆன், தீன், நோன்பு, தொழுகை, இது போன்ற விஷயங்கள். ஹுவ கைரு மிம்மா யஜ்மஊன். இந்த துனியாவுடைய மக்கள் சேகரிக்கக்கூடிய காசி பணத்தை விட, ஆட்சி அதிகாரத்தை விட, பட்டம் பதவியை விட மிக சிறந்தது. ஏன்னா அதை விட்டுட்டு போயிடுவாங்க. எவ்வளோ நீண்ட காலம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் கபருக்கு போய்த்தான் ஆக வேண்டும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒரு நாள் விட்டுட்டு போய்த்தான் ஆக வேண்டும். எவ்வளோ பெரிய எந்த நாட்டுடைய கிரீன் கார்டோ, வீசாவோ, பாஸ்போர்ட் எடுத்தாலும் அவன் ஒரு நாளைக்கு மௌத்தாகித்தான் ஆக வேண்டும். இதெல்லாம் விட்டுட்டு போக வேண்டிய சொத்துக்கள் சகோதரர்களே. எதையும் எடுத்துட்டு போறது கிடையாது. நாங்கள் எடுத்துட்டு போக வேண்டிய ஈமான், அமல், நல்ல அமல்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான். ஹுவ கைரு மிம்மா யஜ்மஊன். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்றவர்கள் எதை சேகரிக்கின்றார்களோ இந்த துனியாதாரிகள், அதை விட இது மிக சிறந்தது. இந்த தொழுகை, இந்த நோம்பு, இந்த ஜகாத், இது எங்களுடைய கண்ணுடைய பார்வையில ரொம்ப அற்பமாக இருக்குது, சாதாரணமாக தெரியுது. ஆனால் கியாமத்து நாளை தெரிய வரும், நான் எதை சேர்க்க வேண்டியிருந்தது, நான் எதை சேர்த்தேன், எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருந்தது, எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் என்று மனிதன் கண்டுகொள்வான், கை சேதப்படுவான். ஆனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தட்ட சொல்லப்பட எங்களுடைய யாட்டையாவது, உனக்கு நான் $1,00,000 அல்லது $1,000,000 தாரேன், இந்த ரமலானுடைய மாதம் வருது, இது ரெண்டுல எது உனக்கு சந்தோஷம் என்று கேட்டா, எங்களை எத்தனை பேர் $1,000,000 எடுத்துக்கொள்வாங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் ரமலான் எனக்கு வேண்டும், இந்த $1,000,000 தேவைன்னு சொல்லுவாங்கன்னு இப்ப சொல்ல கஷ்டம் சகோதரர்களே. அந்த அளவுக்கு எனக்கு மார்க்கத்தின் விஷயத்துல பெரிய பேணுதலும் கிடையாது, பெரிய விருப்பமும் கிடையாது. சிலவங்களுக்கு ரமலான் முபாரக், ரமலான் ஒரு சந்தோஷமான ஒரு கிஃப்ட், அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக கருதுறாங்க. சிலவங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய ஒரு பாரமாக கருதுறவங்களும் இருக்கின்றார்கள். ரமலான் வருதா, நோம்பு பிடிக்கணுமா, இரவுல தொழணுமா, பள்ளிக்கு போகணுமா, இதெல்லாம் பெரிய பாரமா நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய நஷ்டம் சகோதரர்களே. ரமலான் அல்லாஹ்களுக்கு தாரதே, அல்லாஹுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ரமலானின் மூலமாக நாங்க தான் பிரயோஜனம் அடைகிறோம். ரமலான் எங்களை கண்ணியப்படுத்துது, ரமலான் எங்களை மகத்துவப்படுத்துது, ரமலான் எங்களை உயர்வுபடுத்துது, ரமலான் எங்களை நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றது. எங்களுக்கு தான் அனைத்தும். யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகரா, அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ் வல்லாஹுல் கனியுல் ஹமீத். என் மக்களே, அல்லாஹ் எந்த ஏழையும் கிடையாது, அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவன் கனியுல் ஹமீத், அனைத்தும் அவன்கிட்ட இருக்குது, புகழுக்குரியவன். நீங்க தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையாகிறீங்க. ரமலானுக்கு உங்களோட தேவை இல்லை, உங்களுக்கு தான் ரமலானுடைய தேவை. ரமலான் அல்லாஹ் எங்களுக்கு அனுப்புறதுக்கு எங்களை பரிசுத்தப்பட்டதான். அதனால சகோதரர்களே, இப்ப இருந்தே ரமலானுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்யணும், ரமலானுக்கு பிளான் பண்ணணும், ஷெடியூல் அமைக்கணும். என்ன ஷெடியூல்? எங்களோட வேலைகளை குறைக்கணும். வேலை செஞ்சு கொண்டு நோன்பு பிடிச்சு கொண்டு இரவுடைய தொழுகைகள் தொலை கஷ்டமா, லீவு போடணும். வியாபாரத்தில் நேரங்களை குறைங்க, மிகப்பெரிய கை சேதம். ரமலானுடைய மாதம் ஏனைய மாதங்கள் மறுத்தவங்களுக்கு கழியுது, வேலையில் எந்த குறையும் இல்லை, இரவு தொழுகையும் கிடையாது. எப்படி கிழமைக்கு ஒருக்க ஜும்மாக்கு வாராங்களோ அதே மாதிரி தான் ரமலான்லையும் தராவீஹுக்கு வாரவங்க இருக்கிறாங்க. வேற நாட்டுக்காரங்க மாஷா அல்லாஹ் வேலையை விட்டு தூரத்திலிருந்து வாராங்க. ஆனால் எங்களோட நாட்டு சகோதரர்கள் மிக குறைவு தான், பெர்சன்டேஜ் கவனிச்சா 300-400 பேர் இருக்கிறாங்கண்டா 40 பேர் 50 பேருக்குள்ள தான் வருவாங்க, 10% கூட கிடையாது. ஆனால் மற்றவங்க வாராங்க, கீழ் ஃப்ளோர் ஃபுல்லாகுது, மேலே அரைவாசி முக்கால்வாசிக்கு வராங்க. ஆனால் எங்களோட சகோதரர் குறவு. மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் சகோதரர்களே.
ஏன் துனியாக்குள்ள பெருமதி நாங்கள் மதிப்பு கொடுக்குற அளவுக்கு மார்க்கத்துக்கு தீனுக்கு நாங்கள் பெருமதி கொடுக்கல, மாறாக எங்களோட கபருக்கு கூட நாங்கள் தயாரிப்பு செய்யலை. உலகத்தில் வீடு கட்டுறதுக்காக வேண்டியும் உலகத்தில் காசு பணத்தை சேர்க்க கவலைப்படுகிறோமே தவிர, உலகத்தில் காணி பூமியை வாங்கணும், வீட்டை கட்டணும் கவலைப்படுறோமே தவிர, நான் மறுமையில சொர்க்கத்தில் காணி வாங்கணுமே, சொர்க்கத்தில் வீடு கட்டணுமே, அங்கே நிரந்தரமாக இருக்கணுமே என்ற தயாரிப்புக்கு நாங்கள் ஈடுபடுறோம் இல்லை சகோதரர்களே. மிகப்பெரிய கை சேதத்துடைய விஷயம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னல் மஹ்ரூம் மன் ஹுரிம ரமலான் அல்ல ஃபஇன்ன ஷக்கிய மன் ஹுரிம ரமலான். யார் ரமலானுடைய நியமத்துகளை பாக்கியங்களை விட்டு நீக்கப்படுகிறானோ அவன் தான் மிகப்பெரிய துருப்பாக்கியவான், மிகப்பெரிய மூதேவி என்று சொன்னாங்க. நாங்கள் மூதேவியில் ஆகிடக்கூடாது, துருப்பாக்கியவான்களாக ஆகக்கூடாது என்பதற்கான இப்போதே ஞாபகப்படுத்தப்படுது சகோதரர்களே. இப்ப இருந்து நாங்கள் ஷெடியூல் அமைக்கணும், இப்ப இருந்து நாங்கள் தயாரிப்பு செய்யணும். பிஸி என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டிட்டோம்னா கபூர்ல போய் எந்த பதிலும் எங்களால் சொல்ல முடியாது. இந்த பிஸி கபூர்ல பதில் சொல்லி ஆகக்கூடிய இடமும் கிடையாது, பிரயோஜனம் அளிக்கவும் மாட்டாது. அதனால மறுமையுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்புக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதுக்கான முழு தயாரிப்பு நாங்கள் செய்ய வேண்டும். अभी रमजान का महीना हमारे पास आ रहा है, कुछ दिन बाकी हैं, हमने इसके लिए क्या तैयारी किया है? रमजान आए और फिर चले जाए, हम ऐसा ही रहें तो बहुत अफसोस की बात है। रमजान हमारी जरूरत बन के नहीं आ रहा है, यानी हमें हमारी रमजान के लिए कोई जरूरत नहीं, बल्कि हमारी जरूरत पर रमजान आ रहा है। हमें कुछ देने के लिए, कुछ नवाजने के लिए, अल्लाह की मग़फ़िरत को, अल्लाह की रहमतों को, अल्लाह की बरकतों को हमें देने के लिए आ रहा है। अल्लाह की नेमत हमारी तरफ आ रही हैं, इसलिए रमज़ान के लिए अपने आप को पूरा तैयारी में रखना बहुत ज़रूरी। मैंने कहा सलफ़ सालिहीन 6 महीने से दुआएं करते थे, इसकी तैयारी करते थे। आज हम 6 महीना तो गुजर चुका है, अभी 1 महीना भी बाकी नहीं है, 2-3 हफ्ते बाकी है। उसके अंदर क्या तैयारी हमने किया है? जो बचा उसके अंदर तैयारी करनी है, अपने कामों का आगे पीछे करना है। अपने जो कारोबार करने वाले साथी अपने कारोबार को मुख्तसर करें, रोजी मुकद्दर में है, अल्लाह जो लिखा वही मिलेगी, उससे ज्यादा एक येन भी में ही नहीं मिलेगा। इसलिए अपने कारोबार को मुख्तसर करें, काम के लिए भी वक्त थोड़ा करके ज्यादा देर रमजान के नेक अमाल के लिए फारिग करें। வரக்கூடிய சகோதரர்கள் இந்த இதில் கவர் பண்ண கடந்து கொண்டு வராதிங்க. பிடர்களை கடற்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க. மற்றவங்களுடைய பொறுப்பு முன்னுக்கு இடம் இருந்தால் நிரப்பிக்கொள்ளுங்க. இடம் விட்டுட்டு உட்கார நாங்களும் தவறு செஞ்சவனுக்கு அதனால கடந்து கொண்டு வராங்க. முன்னுக்கு இடங்கள் இருந்தால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். आने वाले साथी गर्दनों पर पार करके न आए, ये गुनाह है, अल्लाह के नबी ने मना फरमाया। और बैठने वाले साथियों की जिम्मेदारी है आगे जगह हो उसको पुर करें। अगर वो जगह छोड़ के बैठेंगे तो आने वाले तो आएंगे, इसलिए आगे की जगह को पूरा कर लीजिए. முன்னுக்கு இடைவெளி இருந்தால் நிரப்பிக்கொள்ளுங்க. வரக்கூடியவங்களை குற்றவாளி ஆக்காதீங்க. இது ஒவ்வொரு ஜுமா நடக்கக்கூடிய பிரச்சனை. இது கடந்து கொண்டு வராங்க, யாருக்கு மேல கால் போகுதுன்னு கூட தெரியாது. पार करके आ रहे, किसी के सर पे पैर लग रहा है, किसी के कंधे पर लग रहा है, अच्छी बात नहीं है. खैर, तो इसलिए रमजान का महीना इसके अपने आप को पूरा फारिग करें, तैयारी में रखें. रमजान गुजर जाए हम ऐसा ही रहे तो बहुत बड़ी नुहूसत की बात है. अल्लाह के नबी ने फरमाया फ़इन्नल महरूम मन हुरिम रमजान, या ये फरमाया फ़इन्न शक़िय मन हुरिम रमजान. महरूम वो है जिसने रमजान की बरकतों से रहमतों से भी महरूम रहे. या ये फरमाया कि महरूम शकी बदबख्त और कम बख्त वो है जिसने रमजान की बरकतों से महरूम रहे. तो इसलिए हम अपने आप से बचाना है कम बख्ती से और महरूमियत से. दुनिया तो मुकद्दर की है, वो कभी भी हमें मिलता ही रहेगा. इसलिए अल्लाह पाक कहता है कि रमजान इस नेमतों में से हैं. कुल बिफज़लिल्लाहि व बिरहमतिही फबिज़ालिका फ़लयफ़रहू हुवा खैरुम मिम्मा यजमऊन. अल्लाह पाक कहता है कि अल्लाह के फजल से, अल्लाह की रहमत से ये नेमतें आपकी तरफ आ रही हैं. फबिज़ालिका फ़लयफ़रहू, तो खुश होने की बात यही है कि अल्लाह की नेमतें मुझे मिल रही हैं. नमाज पढ़ने की तौफीक, रोज़ा रखने की तौफीक, क़ियामुल लैल की तौफीक, कुरान की तिलावत की तौफीक और अल्लाह के दीन के लिए कुर्बानी मुजाहदे करने की तौफीक. ये खैर हैं, जिससे ये बेहतर हैं मिम्मा यजमाऊन,
जिस दुनिया की कोशिश करके लोग जमा कर रहे हैं, जिस माल दौलत को अपने अकाउंट में जमा कर रहे हैं, जिस वीज़ा को हासिल करके अपने आप को बड़ा समझ रहे हैं, वो किसी मुल्क का ग्रीन कार्ड ना हो या एजुकेशन ना हो या उनके सिटीजन ना हो, ये सब छोड़ के मर जाएंगे। दुनिया की ज़िंदगी कितना भी लंबी रहे, एक दिन मरना है, कब्र में जाना है। माल दौलत कितना भी ज़्यादा हो, एक दिन छोड़ के जाना, हिसाब देना पड़ेगा, कोई लेके नहीं जाएगा। तो लेके जाने वाले अमाल हैं, ईमान है, इसकी तैयारी करना है। हुवा खैरु मिम्मा यजमाऊन, अल्लाह पाक कहता है ये खैर हैं जिसको ये लोग जमा करके, उससे बेहतरीन है ये चीज़। लेकिन आज अफसोस की बात है, हमारे अंदर इसका तलब नहीं है। दुनिया जमा करने की फिक्र है, दुनिया बढ़ाने की फिक्र है, किसी मुल्क का वीज़ा लेने की फिक्र है। ऐसा हमें लगता है जैसा कि उस मुल्क का वीज़ा मिल जाए तो जन्नत के टिकट मिल गया है, लेकिन कोई ये गारंटी नहीं है भाइयों। छोड़ के जाएंगे, जाना तो जन्नत। आज हम अपने मुल्क में, अपने जहाँ रहते उधर ज़मीन खरीदने की फ़िक्र करते हैं, घर बनाने की फ़िक्र करते हैं, लेकिन हमें जन्नत में ज़मीन खरीदनी है, जन्नत में मकान बनाना है, महल बनाना, जहाँ हमेशा रहना है, इसकी फ़िक्र हमें नहीं है। ये अफसोस की बात है। रमज़ान इसलिए हमारे पास आ रहा है, हमें इसकी तैयारी करें, उसके लिए अपने आप को आगे बढ़ाए। கண்ணியமிக்க சகோதரர்களே, ரமலான் எங்களிடத்தில் எதற்கு வருகிறது என்று சொன்னால், எங்களை கண்ணியப்படுத்துறதுக்காக, நீங்கள் உயர்வுபடுத்துறதுக்காக வேண்டி எல்லா அமல்களுக்கும் உள்ள நிறைய சிறந்த ஏற்பாடு எல்லாம் ரமலான்ல செய்கின்றான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத் மர்தத்து ஷயாத்தீன். இப்போ ரமலானுடைய மாதம் வருகின்றதோ, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே வாசல்களை திறந்து வைக்கிறான். சொர்க்கம் ரமலானுக்கான வருஷம் முழுவதும் அலங்கரிக்கப்படுகிறது. ரமலானுடைய மாதம் வந்தன, ரமலானுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலம் யுக்லக் மின்ஹு பாப், எந்த ஒரு வாசலும் ரமலான் முடியும் வரைக்கும் மூடப்பட மாட்டாது. ஏனைய மாதங்கள் சொர்க்கம் மூடப்பட்டிருக்கும், ஆனால் ரமலான்ல திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நரகத்துடைய வாசல்கள் ஏனைய காலங்களில் திறக்கப்பட்டிருந்தது, ரமலானுடைய காலத்தில் மூடப்படும். வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்டுவிடும். வலம் யுஃப்தஹ் மின்ஹா பாப், எந்த ஒரு வாசலும் அதிலிருந்து திறக்கப்பட மாட்டாது, எந்த ஒரு கதவும் திறக்கப்படாது. வசுஃபிதத் மர்தத்து ஷயாத்தீன், சேட்டை செய்யக்கூடிய, குழப்பம் உண்டாக்கக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். சொர்க்கத்தில் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, நரகத்துடைய வாசல் மூடப்பட்டிருக்குது. இதே மாதிரி ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். எல்லா ஏற்பாடும் செஞ்சு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மலக்கு அறிவிக்கிறாங்க, யா பாகியல் கைர் அக்பில் வ யா பாகிய ஷர் அக்ஸிர். ஏன் நலவை தேடக்கூடியவர்களே விரைந்து வாருங்கள், இன்னும் முன்னேறுங்க, இன்னும் முன்னேறுங்க என்ற அழைப்பு கொடுக்கப்படுது. வ யா பாகிய ஷர் அக்ஸிர், தீங்கை தேடக்கூடியவனே, பாவங்களை தேடக்கூடியவனை குறைச்சிக்கொள். இது முபாரக்கான மாதம், இதுல போய் தன்னை தானே நாசப்படுத்திக் கொள்ளாதே. இவ்வளவு பெரிய ஹைர்கள் பரக்கத்தில் இறங்கி கொண்டிருக்கின்றது. வலில்லாஹி ஃபீ குல்லி லைத்தின் ரமலான் தக்கா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவுகளும் ரமலானுடைய இரவுகள்ல நரகத்திலிருந்து மக்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். சில ரிவாயத்தில் ஒவ்வொரு இரவுகளும் 10 லட்சம் மக்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்றார்கள். கடைசி இரவுல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எவ்வளவு பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள், அத்தனை பேர் கடைசி இரவுல விடுதலை செய்யப்படுவார்கள். இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா லம் யுக்ஃபர் ஃபி ரமலான் ஃபமதா, ஒரு மனிதனுக்கு ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவன் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை அடைந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அவனுக்கு இதுக்கு பிறகு எங்கதான் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு. ஏண்டா அவ்வலஹு ரஹ்மா வௌசத்துஹு மக்ஃபிரா வ ஆஹிருஹு இத்கு மினன் நார், 3 பகுதியாக பிரித்து, முதல் பகுதியில் ரஹ்மத் மலையாக பொழிந்து கொண்டிருக்கின்றது, இரண்டாவது 10ல் மக்ஃபிரத் விசாலமாக திறந்து கொடுக்கப்படுது, 3வது 10ல் நரக விடுதலை. இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் செஞ்சு 30 நாட்கள் அவகாசம் கொடுத்து ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், அவனை விட பெரிய மூதவி யாரும் கிடையாது.
ஆனா சொன்னாங்க ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய மூதவி, மிகப்பெரிய நஷ்டவாளி. இவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தும் ரமலானின் மூலமாக தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், மக்ஃபிரத்தை அடையவில்லை என்று சொன்னால் அவனை விட பெரிய நஷ்டவாளி யாரும் இல்லை சகோதரர்களே. அதனால ரமலானுக்கு தயாரிப்பு செய்ய வேண்டும். ஃப்ளைட் இறங்குறண்டா அதுக்குள்ள ரனவே, அதுக்குள்ள பேஸ் தயாரிக்கப்பட வேண்டும். இல்லாட்டி ஃப்ளைட்டை கடலில் போய் அங்கிங்க இறக்க இயலாது, சேத்துல கொண்டு இறக்க முடியாது. அல்லாஹுடைய ரஹ்மத், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபு மினல் முஹ்சினீன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முஹ்சினீன்களோட நெருக்கமா இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே தன்னை முஹ்சினாக்க வேண்டும், நல்லடியானாக ஆக்க வேண்டும், நல்லவங்களாக அதுக்குள்ள தயாரிப்பு செய்ய வேண்டும். அதுக்குள்ள அந்த ரஹ்மத் அடையிறதுக்குள்ள எங்கள்கிட்ட எந்த ஏற்பாடும் இல்லை என்று சொன்னால் ரஹ்மத் இறங்கி கொண்டுதான் இருக்கும், எங்களை மீது இறங்காது. அதனால தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ரமலான் வருது சந்தோஷப்பட வேண்டும், அதற்கான இப்ப இருந்தே தயாரிப்பு செய்ய வேண்டும். எங்களை அதற்கான முழுமையாக தயார்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய தகுதியுள்ள இடமாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எங்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ரமலான் வந்தா முந்தி காலத்துல வீடுகளை கழுவுவாங்க. வீடுகளை கழுவுறதை விட மிக முக்கியம் உள்ளங்களை கழுவ வேண்டும். பாவத்தை விட்டு தன் உடலை கழுவ வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்க போதுன்னா அதுக்கு பரிசுத்தமானவனாக அதை பெற தகுதி வந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும். ரமலான் வருது போகுது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரகிம அன்ஃபுஹு வரகிம சும்ம ரகிம அன்ஃபுஹு சும்ம ரகிம அன்ஃபுஹு மன் ஜாஅ அலைஹி ரமதான் வ ஹரஜ மின்ஹு ஃபலம் யுக்ஃபர் லஹு. சொன்னாங்க நாசமாகட்டும், அவன் கேவலம் அடைஞ்சிட்டான், அவன் நாசமாகிட்டான். 3 தடவை சொன்னாங்க. அவன் நாசமாகிட்டான், அவன் கேவலம் அடைஞ்சிட்டான், மண்ணில் பிறண்டுட்டான். மண்ணில் பிறல்ன்னு சொல்லி கை சேத மிகைச்சி, நஷ்டத்துல மிகைச்சி ஒரு மனிதன் மண்ணில் பிறழுவான் சொன்னாங்க. அப்படியாக ஆகிட்டான், மூக்க கொண்டு போய் மண்ணில் உரைகிறான். யாரு? 3 தடவை சொல்லிட்டு சொன்னாங்க, யாருக்கு ரமலானுடைய மாதம் வருது, ரமலான் போகுது, ஆனா அவனுடைய பாவம் மன்னிக்கப்படலை. ரமலான் வருது, ரமலான் போகுது, அவன் அப்படியே தான் இருக்கிறான். கெம்பா வேலை நடந்து கொண்டே இருக்குது, கம்பெனி வேலை நடந்து கொண்டே இருக்குது, இதே மாதிரி வியாபாரம் நடந்து கொண்டே இருக்குது, ஆக்ஷன்ல அடிச்சு கொண்டே இருக்கிறாரு, பட்டன் அமுக்குறாரு, எல்லாம் நடக்குது. இங்க ரமலான் ஒவ்வொன்றா கடந்து கொண்டு போகுது. அவன் நோம்பு பிடிக்கிறானா இல்லையான்னு தெரியாது, பிடிச்சாலும் ரமலானை பாதுகாக்கிறானான்னு தெரியாது. குர்ஆனை திறந்த செய்தியே கிடையாது. ரமலான் கழிஞ்சு போகுது, குர்ஆனோட ஒரு பக்கம் கூட எடுத்து ஓத கிடைக்கலன்னு சொன்னா மிகப்பெரிய நஷ்டம் சகோதரர்கள். இதே மாதிரி இரவு தொழுகை தராவீஹ் கிடையாது. பள்ளிக்கு எப்படி நான் சொன்ன மாதிரி ஜும்மாக்கு மட்டும் வந்தாரு, முந்தியும் இப்பவும் அப்படித்தான், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் நஷ்டவாளி, அவன் நஷ்டவாளி. மக்ஃபிரத் கிடைக்கிற நேரத்தில் அதை பெறதுக்கு தகுதியும் இருக்கணுமே, சும்மா கிடைக்காது சகோதரர்களே. தன்னை தயார்படுத்த வேண்டும். ரமலானுடைய காலத்தில் இன்டர்நெட்டும் எப்படி ரமலானுக்கு முன்னாடியோ அதே மாதிரி தான் அங்கே நடக்குது. இல்லாட்டி டிவி ப்ரோக்ராம்கள் கூடுதலாக இன்றைக்கு ஷைத்தான்கள் பயன்படுத்துவார்கள். ஷைத்தான் என்ன சொல்றாங்க, ஜின்களுடைய ஷைத்தான் தான் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்குது, நாங்க கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டோம்னு சொல்லி இன்றைக்கு அதுக்குள்ள வரிகளை திறந்து கொடுக்குறாங்க. கிரிக்கெட் மேட்ச்னா அதிலே குந்திட்டு பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த வித்தியாசமும் கிடையாது. ரமலான்னா ரமலானுக்கு அல்லாது தான். இரவுகளை மேட்ச் நடக்குனா தராவீஹ் மிஸ், பகல்ல நடக்குன்னா நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறார். ஆனா வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. ரமலான நோன்பை கடமையாக்கிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லல, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தஜூன் அல்லது லஅல்லக்கும் தஅதிஷூன். நாங்கள் இன்னைக்கு நோம்புகளை கடமையாக்கி இருக்கிறோம், நீங்க பசியோடு இருக்கணும் என்பதற்காக வேண்டி, அல்லது நீங்க தஹாஹித்து கொண்டிருக்கணும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லல. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகளா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். பாவத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும், நல்ல அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் நோன்பு கடமையாக்கி இருக்கிறோம். நோன்பு கடமையாக்கி இருக்கிறது துனியாவை சம்பாதிக்கிறதுக்காண்டி அல்ல சகோதரரே. அதிலிருந்து கொஞ்சம் நேரத்தை வித்தியாசமாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்கு முடியுமோ தன்னுடைய ரமலானை ஏனைய காலங்களுடைய சிறந்ததாக ஆக்க முடியுமோ ஆக்கிக் கொள்ளுங்கள் சொன்னார்கள். ரமலானை ரமலான் அல்லாத மாதங்களை போன்று இல்லாமல் அதோடைய சிறந்ததாக ஆக்க முடியும் என்றால் அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு ரமலான் அல்லாத மாதங்கள் சமனாக தடுக்கிறது என்றால் நாங்கள் அந்த நபியுடைய போதனைக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தான் நஷ்டம் விளைவித்துக் கொண்டிருக்கிறோம். इसलिए हजरात रमजान आ रहा है, रमजान हमारे लिए है, हमारी जरूरत पे आ रहा है, हमें कुछ नवाजने के लिए अपने आप को तैयार करना है। रोज़ों के जरिए, क़ियामुल लैल के जरिए, कुरान की तिलावत के जरिए, अल्लाह के जिक्रों के जरिए
اور صدقہ خیرات کے ذریعے اپنے نیکیوں کے تعداد کو بڑھانا ہے۔ اس لیے انسان کی مغفرت کے لیے اور درجات کی بلندی کے لیے اور جہنم کی آزادی کے لیے سب انتظام اللہ پاک نے رمضان میں کر چکا ہے۔ اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم فرمائے اذا جاء رمضان فتحت ابواب الجنہ، جب رمضان آتا ہے تو جنت کے سارے دروازے کھول دیے جاتے ہیں۔ اس کے مطلب یہ ہے کہ رمضان کے علاوہ مہینوں میں جنت بند ہوتی ہیں، رمضان کے مہینے کے شروع سے ہی رمضان کے دروازے کھول دیے جاتے ہیں۔ وغلقت ابواب النار، اور جہنم کی دروازے بند کیے جاتے ہیں۔ اس کا مطلب ہے باقی ایام کے اندر کھلا رہتا ہے، جب رمضان آتا ہے تو جہنم کے دروازے بند۔ فلم یفتح منها باب، ایک دروازہ بھی ان میں سے نہیں کھولا جائے گا۔ اور فرمایا وصفدت مردۃ الشیاطین، اور جو سازش اور سرکشش جو سر پھیلانے والے جتنے شیاطین ہیں، جنات ہیں، سب کو اللہ پاک قید کر دیں گے۔ اتنے انتظامات کیوں ہیں؟ انتظام اس لیے کہ انسان اس سے فائدہ اٹھائے، اپنے آپ کو جنت کے مستحق بنائے اور اللہ کی مغفرت کو حاصل کر لے۔ اللہ کے نبی نے فرمایا رمضان کا اولہ رحمہ، پہلا حصہ رحمت ہے، واوسطہ مغفرہ، اور اس کا درمیان کا حصہ مغفرت ہے، وآخرتہ عتق من النار، جو آخری حصہ ہے جہنم سے آزادی کا ہے، اور وللہ تقی فی کل لیلہ، رمضان کی ہر رات کے اندر اللہ پاک جہنم سے خصوصی طور پر آزاد کرتا ہے۔ کچھ روایت کے اندر آیا ہے کہ ایک رات کے اندر 10 لاکھ جہنمیوں کے اللہ پاک جہنم سے آزاد کرتا ہے۔ آخری رات کے اندر شروع سے لے کے جتنے لوگوں کو اللہ نے آزاد کیا ہے، اتنے لوگوں کو اللہ پاک ایک ہی رات کے اندر آزاد کرتا ہے۔ کوئی معمولی بات نہیں ہے، ہمیں یہ چاہنا ہے ہم ان میں سے ایک ہو، جو 10 لاکھ اس رات کے اندر ایک رات کے اندر آزاد ہوں گے، ان میں سے مجھے بھی ہونا ہے۔ کیوں؟ جہنم کی آزادی کوئی معمولی بات نہیں ہے۔ جہنم کی آزاد کے لیے پوری دنیا کی مال و دولت بھی دیں گے، اس سے بھی ہمیں کوئی فائدہ نہیں ہوگا، اس سے فائدہ نہیں ہوگا۔ جہنم کی آزادی ہم حاصل نہیں کر سکتے۔ پوری دنیا سونا بنایا جائے، اس کے دو گنا بھی دے، اپنے آپ کو جہنم سے آزاد کرنے کے لیے نہیں ملے گا۔ اپنے آپ کو جہنم سے بچانے کے لیے اپنی بیوی، اپنے بچے، ماں باپ اور دوست احباب، وَمَن فِي الْأَرْضِ جَمِيعًا ثُمَّ يَنْجِيهِ، پوری دنیا والوں کو بھی دے کے اپنے آپ کو جہنم سے آزاد کرانا چاہیں گے تو نہیں ہوگا۔ اللہ پاک عتق من النار کے ذریعے وہ دے رہا ہے، تو ہمیں اس کی قسمت کوئی، اس کی قیمت نظر آ رہی ہے؟ آج ہمیں ڈالروں کی یا نوں کی قیمت نظر آ رہی ہے، لیکن دین کی، ایمان کی قیمت ہمیں نظر نہیں آتی۔ اس رمضان کی اتنے انتظام اللہ پاک کر کے یہ چاہتا ہے انسان گناہوں سے صاف ہو کے مغفرت حاصل کر کے آ جائے۔ اس لیے اللہ پاک کہتا ہے، اللہ کے نبی نے فرمایا کہ اللہ پاک نے اتنے انتظام کرنے کے باوجود بھی اگر کسی کی مغفرت رمضان کے ذریعے نہیں ملا، وہ محروم ہیں۔ اور فرمایا اذا لم یغفر فی رمضان فمتى، اگر رمضان کے اتنے انتظام کے باوجود بھی اگر مغفرت حاصل نہیں ہوا تو اس کو کب ملے گی، کہاں ملے گی؟ اور یہ فرمایا راغم انفہ ثم راغم انفہ، 3 مرتبہ فرمایا اس کی ناک مٹی میں ہو جائے، اپنے ناک مٹی میں رگڑ لے، وہ اس لیے کہتے ہیں جو ذلیل ہونے کے بارے میں اللہ کے نبی نے فرمایا، وہ خسارے میں ہیں، اتنے افسوس میں ہوگا کہ اپنے ناک کو جا کے مٹی پہ لگائے گا، رگڑے گا، اتنا افسوس کرے گا۔ وہ کون ہے؟ فرمایا من جاء علیہ رمضان وخرج منہ فلم یغفر لہ، رمضان اس کے پاس آیا ہے اور چلا بھی گیا، ابھی تک اس کی مغفرت نہیں ہوئی، اس کی مغفرت نہیں ہوئی۔ کیوں؟ اپنے آپ کو اس نے مغفرت کے لیے تیار نہیں کیا۔ ہمارے ملکوں میں یہ عادت تھی، ابھی بھی ہیں کچھ، کہ جب رمضان کا مہینہ آتا ہے اس سے 2-3-4 دن پہلے اپنے گھروں کو صاف کرتے ہیں، دھوتے ہیں۔ میں کہتا گھروں کو صاف مت کرو، اپنے دلوں کو صاف کرو، اپنے جسم کو گناہوں سے صاف کرو۔ کیوں؟ اللہ کی رحمت نازل ہو رہی ہے، اس کے اپنے آپ کو تیاری کرو۔ فلائٹ اترنا ہے تو اس کے لیے رن وے کی ضرورت ہے، زمین کو صحیح ہموار کرنا پڑے گا، پانیوں میں کیچڑ میں جا کے اتارتے نہیں ہیں۔ اللہ کی رحمت ہے،
वो गुनहगारों के दिलों में कम उतरती हैं। उसके लिए अल्लाह पाक खुद कहता है इन्ना रहमतल्लाहि करीब मिनल मुहसिनीन, अल्लाह की रहमत मुहसिनीन से बहुत करीब है। अपने आप को मुहसिन बनाना है, यानी मुहसिन वह है जो गुनाह से बचता है। इसलिए अल्लाह पाक ने हमें मुहसिन बनाने के लिए रोज़ा दे रहा है। अपने आप की तैयारी करें। अल्लाह पाक क्या कह रहा है, कुतिबा अलैकुमुस सियाम कमा कुतिबा अलल लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून। हमने रोज़ा आप पर इसलिए फ़र्ज किया है कि आपके अंदर तक़वा हो जाए, तक़वा आ जाए। ये नहीं कहा कि लअल्लकुम तजूऊन औ तअतिशून, आप प्यासे रहें, भूखे रहें, इसके लिए नहीं हमने उतारा है। इसलिए इसके लिए आपके रमज़ान का रोज़ा फ़र्ज नहीं किया। आज बहुत से लोग भूखा रहते हैं, प्यासे रहते हैं, लेकिन अगर क्रिकेट का मैच चल रहा है उसको देख रहे हैं, या कोई और ड्रामा में लगे हुए हैं, रात में ड्रामा में देख रहे हैं, उसी में मशगूल हैं। रमज़ान के रोज़ा है, लेकिन एक सफ़ा भी कुरान को खोल के नहीं पढ़ सकता, पढ़ने की तौफीक नहीं हो रही है, एक जुज़ू की तिलावत नहीं हो रही। अफसोस की बात है भाइयों, कारोबार जैसे चल रहा है ऐसा ही रमज़ान में भी चल रहा है, काम जैसे चल रहा है ऐसा ही चल रहा है, कोई फ़र्क नहीं। रमज़ान आया और रात में तरावी में बंदे कम, रात में भी दुनिया के कामों में, ड्रामों में। ये तो टीवी वाले, मीडिया वाले हमें गुमराह करने के लिए पहले से तैयार हैं। रमज़ान का महीना आता है तो और आगे प्रोग्राम और ड्रामा और ऐसे लगा देते, जिसकी वजह से इंसान उसी पर मशहूर होता है। तरावीह इधर हो रही है, उधर उसका ड्रामा चल रहा है, कोई फ़र्क नहीं। वो ये कह रहे हैं हम, अल्लाह पाक ने जिन्नात के शैतान को तो बंद कर दिया, लेकिन हम तैयार हैं, हम खुले हुए हैं, हम आपको नहीं छोड़ेंगे। ये बेवकूफ़ अपने आप आखिरत को बोल के उसी पे लगा हुआ है, उसका कोई एहसास नहीं है रमज़ान आया है जा रहा है। इसलिए अपने आप को तैयार करना है, अपने आप को इस नुहसत से, कमबख्ती से, बदबख्ती से जो हदीस में अल्फाज आया है उससे अपने आप को बचाना है। रमज़ान हमसे जाने से पहले हमें पाक साफ करके जाना है। ஆகணிமிக்க சகோதர பெரியார்களே, நரகத்துடைய விடுதலை என்பதை சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு எங்களுக்கு உண்மையில அதை பற்றி எந்த ஒரு வித்தியாசமும் எங்களுக்கு விளங்குதில்லை. அது பெரிய ஒரு செய்தியாக கூட கருதுறோம் இல்லை. குர்ஆன் என்ன சொல்லுதோ, மனிதன் நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவனிடத்துல முழு உலகம் அளவு தங்கம் இருந்தாலும், அதே மாதிரி இன்னொரு மடங்கு இருந்தாலும், அது எல்லாம் கொடுத்து தன்னை நரகத்திட்டு பாதுகாக்க விடுதலை பெற விரும்புவான். ஆனா முடியாது சகோதரன், யுத்தகபல மின்ஹு, அவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்றைக்கு எங்கட 50 மான் 100 மான் இது பிச்சைக்கார காசு சகோதரர்களே. எங்கட வீடு, எங்கட காசு, எங்கட தொழில், இது முழு உலகத்துடைய தங்கத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. இதால நரக விடுதலை கிடையாது. இந்த ஈமான் அமலி மூலமாக, ரமலான் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு நரக விடுதலை தருகிறான். அது மட்டுமா, எந்த மனைவிக்காக, எந்த பிள்ளைகளுக்காக, எந்த பெற்றோருக்காக இன்னைக்கு நாங்கள் எங்களோட ஆகிரத்தை வீணாக்குகிறோமோ, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யவதுல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிதின் பிபனி வ ஸாஹிபதிஹி வ பனி வ ஸாஹிபதி வ அஹி வ ஃபஸீலதிஹி லத்தி துவி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யன்ஜி கல்லா இன்னஹா லவா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன்றைக்கு பாவிகள், தன்னுடைய மனோ இச்சைக்காண்டி வாழ்ந்தவர்கள், உலகத்துக்காண்டி, உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள், நரகத்துக்கு போ என்று சொல்லப்பட்டால் இவன் ஆசைப்படுவான். தன்னை நரகத்திற்கு பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி யாராவது கொடுக்க வேண்டி வந்தால், யவதுல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதி பிபனி, முதல்ல யாருக்கு? முதல்ல பிள்ளைகளை தான் கொடுக்க பார்ப்பான். இன்னைக்கு உண்மையில பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கான தன்னுடைய எதிர்காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்காக வேண்டி, காசு எதுக்கு சேர்க்கிற பிள்ளைக்காக வேண்டி, எதுக்கு தவறாக சம்பாதிக்கிற பிள்ளைக்காக வேண்டி, எல்லாம் நடக்கிற பிள்ளைக்காக வேண்டி. அதுக்கு பிறகு சாஹிபத்தி, அடுத்த மனைவி, வாஹி, அடுத்த சகோதரர்கள், அடுத்து உம்மா வாப்பா, ஃபஸீலத்தி லத்தி துவி, தன்னுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், கூட்டாளிமார், வமன் ஃபில் அர்தி ஜமீஅன், முழு உலக மக்கள் யாரு கொடுத்துட்டு சும்மா யன்ஜி, தன்னை நரகத்திட்டு பாதுகாக்க விரும்புவான். கல்லா, அல்லாஹ் சொல்கிறான், முடியாது, முடியாது, ஒரு நாள் நடக்காதது. உலகத்திலே நீ அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் உனக்கு தந்தேன். அதனால தான் ரசூலுல்லாஹ் மூதேவின்னு சொன்னாங்க. ரமலான் இவ்வளவு பெரிய பாக்கியம், ஒரு நாள் தரல, 2 நாள் தரல, 3 நாள் தரல, ஒரு மாதம், அது ஒவ்வொரு வருஷம் அல்லாஹ் தந்து கொண்டிருந்தானே,
இதை ஏன் பயன்படுத்தி உன்னை நரகத்திற்கு நீ பாதுகாத்துக் கொள்ளவில்லை? உன்னை விட பெரிய மூதேவி யாரும் இல்லை, உன்னை விட பெரிய நஷ்டவாளி யாரும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். அன்றைக்கு நீ எவ்வளவு பேரை கொண்டு வந்தாலும் உதவி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீ முழு உலகத்துடைய தங்கத்தை கொண்டு தந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சகோதரர்களே. ஆனால் நரக விடுதலை என்று சொல்ல மிகப்பெரிய பாக்கியம். அதை தரக்கூடிய ரமலான் தான் எங்களிடத்தில் வரப்போகிறது. எங்களுடைய பாவங்களை கரிக்கக்கூடியது. அதுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்த வேண்டும். இப்பிருந்தே ஏற்பாடு செய்ய வேண்டும். எங்களோட வாழ்க்கையில ஷெட்யூல் அமைக்கணும். ரமலானுடைய மாதம் வருது. இதுல நான் உலகத்துடைய காரியத்திற்கு சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் 11 மாதங்கள் இருக்குது. அது எப்பவும் சம்பாதிச்சு கொள்ளலாம். வாகனம் அதுக்கு பின்னாடியும் வரும், வேலை அதுக்கு பின்னாடியும் வரும். எனக்கு எழுதின ரிஸ்க் கிடைச்சே தீரும், யாரும் பறிக்க முடியாது. உங்களோட ஒரு டேங்க் ஒன்று இருக்கு, ஏதாவது 1000 லிட்டர் இருக்குது, 50,000 லிட்டர் தண்ணி இருந்தா நீங்க பைப்பை திறந்து வச்சிருந்தா தண்ணி வரும். மூடி வச்சா அடுத்த நீங்க ஒரு மாதத்துக்கு மூடிட்டு ரமலான் முடிஞ்சு திறந்தால் இருக்கக்கூடிய தண்ணி வந்து கொண்டிருக்கும். எந்த தண்ணியும் குறையாது உங்களுக்கு. ரமலான் ஃபுல்லா மூடினத்தினால உங்களோட தண்ணி குறையிற சரித்திரம் கிடையாது சகோதரர்களே. ரிஸ்க் அப்படித்தான். உங்களுக்கு எழுதினதை யாரும் எடுக்க முடியாது, யாரும் பறிக்க முடியாது. அதனால அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. இந்த ஒரு மாதம் ரமலான் இதை கண்ணியமாக நல்ல முறையில் செலவழிக்க வேண்டும், நிறைய முறை பயன்படுத்த வேண்டும். சதக்கா ஹைராத்துல கொடையில ஜக்காத் கடமையான ரமலான்ல கொடுக்கணும். ரமலான் சரியா கணக்கு பார்த்து நோன்புகளை சரியா பிடிச்சு வெறும் பசியோட தாகித்திருக்கிறார்ல ரமலான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் வமா இல்லல் ஜூவல் லமா. சில மக்கள் இருக்கிறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு பசித்திருக்கிறது தாகித்திருக்கிறது தவிர எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி ஆயிடக்கூடாது. பசித்திருக்கிறது தாகித்திருக்க நோக்கம் அல்ல, தக்வாவை அடைய வேண்டும். அதனால நோன்பு பிடிக்கிறது, இரவுடைய கியாமுல் லைல், இதே மாதிரி தஹஜ்ஜுடைய தொழுகைகள், குர்ஆனுடைய திலாவத், ஸிக்ர்கள், தௌபா, இஸ்திக்ஃபார், இதில் அதிகமான நேரம் நாம் கழிக்க வேண்டும். ரமலான அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்று கவனிச்சு அழகான முறையில கண்ணியப்படுத்தி அனுப்ப வேண்டும். இதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும், நரகத்துடைய விடுதலையும் கிடைக்கும். அல்லாஹு தஆலா ரமலானை கண்ணியப்படுத்தி சிறப்புப்படுத்தி உயர்ந்த கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கிடுவானாக. इसलिए हजरात, रमज़ान का महीना बहुत कुछ दिन के अंदर हमारे पास आने वाला है. अपने आप को तैयार करना है, शेड्यूल बनाना है. रमज़ान के महीने के अंदर नेक अमल करके उसको मैं अल्लाह का मेहमान है, ये उसको सही तौर पर उसका मेहमान नवाजी करके मैं उसको भेजूंगा. दुनिया कमाने के लिए और 11 महीना बाकी हैं, बहुत कुछ बाकी हैं. हमें इसी महीने के अंदर कमाने की कोशिश करने की जरूरत नहीं है. इस महीने के अंदर हम ये कोशिश करें जितना हो सके छुट्टी करे, जितना हो सके दुनिया के कामों को कम करके नेक काम के अंदर दीन के आमाल और ईमान, नमाज, रोजा, तिलावत वगैरह. सिर्फ रोजा रख के जो भूखा रखना ये मतलब नहीं है. अल्लाह के नबी ने फरमाया बहुत से लोग रोजा रखेंगे, उनके लिए सिर्फ यही होगा कि वो भूखा रहा या प्यासा रहा, इसके अलावा कोई कुछ नहीं मिलेगा. इसलिए भूखा रहना, प्यासा रहने के साथ हमें नेक अमल करना है, तिलावत करना है, जिक्र अज़कार में मशगूल होना है, निगाहों की हिफाजत करना है. और जिनके ज़कात फ़र्ज़ है रमज़ान के अंदर, वो हिसाब लगा के ज़कात दें, और सदका खैरात में अपने मालों के खर्च करें. और मैं इसलिए कह रहा, दुनिया की कमाने के लिए आपके लिए और भी टाइम है. वो आपके मुक़द्दर के रिज़्क़ कभी भी कोई भी छीन नहीं सकता. अगर 1 महीने तक आप कारोबार नहीं करेंगे, कमाएंगे नहीं, उससे आपके रोज़ी के अंदर कुछ भी फ़र्क नहीं पड़ेगा. जैसे एक टैंक है, उसके अंदर 1000 लीटर हैं या 50,000 लीटर पानी है. अगर आपने टैप को बंद करके रखा है, वो तो ऐसा ही रहेगा. आप महीने के बाद जाके खोलेंगे, उसी में जो है वही आपको आएगा. आपके रोज़ी की कोई भी एक केन भी कोई भी छीन नहीं सकता. जो मुक़द्दर में आपको मिलता ही रहेगा. इसलिए ये रोज़ा का रमज़ान का महीना इसलिए आ रहा है कि हमें मग़फ़िरत दे, रहमतों को बरसाए हमारे ऊपर, और इत्क़ु मिनन्नार हमें मिले. इसके लिए अपने आप को तैयार करें. अल्लाह पाक मुझे भी आपको भी इस बाबरकत महीने से फ़ायदा उठाने की तौफ़ीक़ अता फरमाए, और गुनाह से साफ़ सुथरा होकर जन्नत में जाने वालों में हमें भी अल्लाह पाक बना दे. वाखिर दाअवाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन.